சாகுறதுக்கு காரணமா இருந்த ஒருத்தரை தூக்கி வச்சுட்டு ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்லையாடா உங்களுக்கெல்லாம்? உங்களை எல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு இதுவா நினைச்சு வச்சிருக்காருல்ல. ஒரு வார்த்தை பதில் சொல்லிட்டு போனியா நீ? உன் உயிரை காப்பாத்திக்கிறது இவ்வளவு ஃபாஸ்டா ஓடுனியேடா, நீயாடா மக்களுக்கு உயிரை காப்பாத்த போற? நீங்க வேற யாருக்கும் பதில் சொல்லல, நீங்க ஓடி தப்பிக்கிட்டாலும் உங்களுடைய மனசாட்சி உங்களை கொன்னுட்டே தான் இருக்கும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாளா ஒரு மாதிரி பயங்கர மன உளைச்சல்ல இருந்ததுனால நான் இங்க எதுவுமே பேசல. ஆக்சுவலா பேசுற வார்த்தைகள் ரொம்ப வேற மாதிரி போயிரும் அப்படிங்கிறதுனால பேசல. என்ன அப்படின்னா, இவ்ளோ பெரிய ஒரு விஷயம் நம்மளோட நாட்டுல நடந்திருக்கு. இத்தனை பேரை வந்து நம்ம பலி கொடுத்துருக்கோம். இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிறத நினைச்சு நான் சனிக்கிழமை நைட்டு ஒரு செகண்ட் கூட நான் தூங்கல. ஆனா நேத்தைக்கு நடந்த விஷயம் இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துது ஆக்சுவலா. எப்புட்றா நீங்க எல்லாம் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு ஒரு விஷயத்த நீங்க ட்ரெண்ட் பண்றீங்க? இல்ல எப்படிடா அப்படி டைப் பண்ண முடியுது உங்களால? 41 பேர் செத்து கிடக்குறானுங்கடா. இன்னைக்கு 41 பேரோட குடும்பம் அனாதையா நின்னுட்டு இருக்குடா. நீங்க அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கூட ஒண்ணும் இல்ல. நீங்க அவனுங்களுக்கு கூட போய் இந்நேரம் நின்றுக்கணும். நிக்கலனா கூட ஒண்ணும் இல்ல. நீங்க என்னடான்னா 41 பேரு சாகுறதுக்கு காரணமா இருந்த ஒருத்தரை தூக்கி வச்சுட்டு ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்லையாடா உங்களுக்கெல்லாம்? உங்க வீட்ல இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க உங்க வீட்ல இந்த மாதிரி நடந்ததுன்னா இப்படிதானடா ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு ட்வீட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க எல்லாம். 8:45க்கு நாமக்கல்ல பேசுறேன் அப்படின்னு பெர்மிஷன் வாங்கியிருந்த ஒரு ஆளு 8:45க்கு சென்னையில இருந்து கிளம்புறாரு அப்படின்னா உங்களை எல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு இதுவா நினைச்சு வச்சிருக்காருல்ல. சரி, கரூர்ல இப்படி ஒரு கொடுமை நடந்துருச்சு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு கொடுமை நடந்திருக்கு. இதுல யாரையும் குறை சொல்றதுக்கு நான் இப்ப இந்த இடத்துல இல்ல. நடந்துச்சுல்ல, பத்திரிக்கைக்காரன் கேக்குறான்ல, ஏன்யா 30 பேர் செத்துருக்காங்க சார், 30 பேர் செத்துருக்காங்க சார்ன்னு ஒருத்தர் கத்துறாருல. ஒரு நார்மல் மனிதாபிமானம் இருந்திருந்ததுன்னா, ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அட்லீஸ்ட் நின்னு ஒரு வார்த்தை பதில் சொல்லிட்டு போனியா நீ? உன் உயிரை காப்பாத்திக்கிறது இவ்வளவு ஃபாஸ்டா ஓடுனியேடா, நீயாடா மக்களுக்கு உயிரை காப்பாத்த போற? மேடை போட்டு இவ்வளவு கத்துறியே, இவ்வளவு பேசுறியே, எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்தத ஏன் அட்லீஸ்ட் கரூர்ல இருந்து திருச்சி விமான நிலையம் போறதுக்குள்ளயாவது உனக்கு எழுதி கொடுத்துறவன்ட்ட போன் பண்ணி என்னை எப்படியும் பிரஸ்காரன் கேள்வி கேட்பான், நான் என்ன பதில் சொல்றதுனாவது கேட்டு ஒரு 4 வார்த்தை பதிலா சொல்லியிருந்தா அவனுங்களுக்கு ஒரு ஆறுதலாவாது இருந்திருக்குமேடா. ஒன்னே பார்க்க தானே வந்தானுங்க. ஒன்னே பார்க்க வந்த இடத்துல தானடா செத்து போனானுங்க. கூட்டத்திலேயே மரத்துல ஏறுறது, கரண்ட் கம்பியில தொங்குறதுன்ற இருந்த நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் பேச மாட்டேன், இல்ல அடுத்த கூட்டத்துல இருந்து நான் உங்க யாரையும் சந்திக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் கேட்டிருந்திருப்பானுங்களேடா. இந்த நாமக்கல்ல இருந்து கரூர் வரைக்கும் பின்னாடியே ஆட்களை விட்டு இந்த எவ்வளவு கொடுமையா பைக் ஓட்டிட்டு வராங்கங்கிற வீடியோவெல்லாம் சத்தியமா பார்க்க முடியல. அந்த மாதிரிப்பட்ட அதையெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு ஸ்கிரீனை இழுத்து விட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளாடி உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தியே, நீ எல்லாம் மனுஷன் தானடா? நீ எல்லாம் உன்னைய ஒரு நடிகனா இவனுங்க கொண்டாடினதுக்கு நீ திரும்ப அவனுங்களுக்கு கொடுக்குற கைமாறு இல்லையா இது? உனக்கு 41 உயிர்கள் கேட்டிருக்கு நீ பெரிய ஆள் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு. உனக்கு என்ன, நீ 3 மணி நேரத்துல பனையூர்ல போய் செட்டில் ஆயிட்ட. இவனுங்களுக்கு இன்னும் 30 வருஷம் ஆனா கூட ஆறாத ஒரு வடுவை கொடுத்துட்டு போயிட்டியே. நீ வந்து என்ன நினைக்கிற, எப்படியாவது மடமாற்றி விட்டுறலாம், பிரச்சனையை திசை திருப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தானே நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா ஒண்ணு மட்டும், நீ எப்படி வேணாலும் திசை திருப்பு. இல்ல ஒரு கூட்டத்தை வச்சு நீ ஒரு தற்குறி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கல, அவங்கள வச்சு நீ எப்படி வேணாலும் இந்த பிரச்சனையை திசை திருப்பும். இல்ல நீ என்ன வேணாலும் பேசு, யாருக்கு எதிராக வேணாலும் பேசு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த 41 உயிரும் இந்த 41 உயிரோட குடும்பத்தோட அந்த அலறல் சத்தம், நான் இன்னைக்கு சொல்றேன், நடிகர் விஜய் அவர்களுடைய வாழ்க்கையின கடைசி நாள் வரைக்கும் அவரோட காதுல அந்த ஒலி கேட்டுட்டே இருக்கும். அந்த 11 மாச குழந்தை, 1.5 வயசு குழந்தையோட கொலுசின் ஓசையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அடங்கிராது நடிகர் விஜய். இந்த இதுக்கு நீங்க யாருக்கு பதில் சொல்றீங்களோ இல்லையோ, உங்களோட மனசாட்சிக்கு உங்களோட வாழ்க்கையில கடைசி நாள் வரைக்கும் நீங்க உங்களுக்கு, அதாவது இதை விட பெரிய தண்டனை உங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். மக்களை உங்களுடைய சுய லாபத்திற்காக முட்டாள்களாக மாற்றினதுக்கு இதை விட பெரிய தண்டனை வேற எதுவுமே வேண்டாம்.
உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் வர, கடைசி நிமிஷம் வர இந்த மரண ஓலத்திற்கு நீங்க வேற யாருக்கும் பதில் சொல்லல, நீங்க ஓடி தப்பிக்கிட்டாலும் உங்களுடைய மனசாட்சி உங்களை கொன்னுட்டே தான் இருக்கும். உங்க மனசாட்சி உங்கள்ட்ட கேள்வி கேட்டுட்டே தான் இருக்கும். இந்த மனசாட்சிக்கு பதில் சொல்ல முடியாம கூனி குறுகி உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க நிக்கதான் போறீங்க.